Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Maths Chapter 2 Basic Algebra exercise 2.10 determine the region in the plane determined by the inequalities third பார்க்கலாம். இன்இக்வாலிட்டி கவர் பண்ணுற ரீஜன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 3 இன்இக்வாலிட்டிஸ் இதில் இருக்குது. 3 இதுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஈக்குவல் டு போட்டு அந்த லைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த லைனுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா 3 இதுக்கும் தனித்தனியாக அண்ட் 3 இதுவுமே காமனாக எந்த ரீஜன் இருக்கோ அதுதான் ரெக்வயர்டு ஆன்சராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுத்துக்கலாம். கிவன் இது 3யும் 3x + 5y > 45ன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம ஈக்குவல் டு எழுதிக்கலாம். அப்போ 3x + 5y = 45ன்னு வரும். அப்போ 5y = 45 - 3x and y = 45 - 3x / 5. y = கொண்டு வரதுக்காக எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ y = 45 - 3x / 5ன்னு இருக்குது. இது நம்ம பாயிண்ட்ஸ் x and y பாயிண்ட்ஸ். x என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும்னா y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போ x நம்ம 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும்னா 45/5ங்கிறது கேன்சல் ஆச்சுன்னா 9 டைம்ஸ்னு வரும். y = 9 வரும். அப்போ 0னா நம்மளுக்கு 9 வருது. அண்ட் அதே மாதிரி 5ஆல் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸோட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 5ன்னு எடுத்துக்கலாம். 5ன்னு எடுத்தோன்னா 5 3 is 15 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது 13 வரும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 6. அப்போ y-ஓட வேல்யூ நம்மளுக்கு 6ன்னு இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் போதும். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருசாக போகாது இல்லையா. இந்த ஈஸியாக 2 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ 0,9 இருக்குது. 0 அண்ட் 9 y ஆக்சிஸில் 9. அப்போ 0,9ங்கிறது இந்த பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் 5,6ன்னு இருக்குது. 5 இங்கே இருக்குது. அண்ட் y ஆக்சிஸில் 6ன்னு வரும். 5லேருந்து 6னா இந்த பாயிண்ட்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனை நம்மளுக்கு இந்த மாதிரி வருமா, அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த லைனுக்கான சொல்யூஷன் இந்த இன்இக்வாலிட்டி கவர் பண்ணுற ரீஜன் இந்த சைடா அண்ட் இந்த சைடா ஒரு லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 பார்ட்டாக பிரின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சைடு அண்ட் இந்த சைடு. அப்போ 2 சைடில் எந்த சைடு ஆன்சராக இருக்குன்னு பார்க்குறதுக்காக 2லேருந்து இது ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுலேருந்து இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு இந்த சைடுனா 3,9 கூட அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். 3 and 9 கூட எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். பாயிண்ட் 3,9ங்கிற பாயிண்ட் எடுத்தோன்னா இது x இது yன்னு வரும். அப்போ 3x + 5y > 45. இதில் நம்ம x and y இருக்கிறத இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 3 3s are 9 9 5s are 45ன்னு வரும். > 45 அண்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா 54. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 54ன்னு வரும். > 45. இப்போ 54 is greater than 45னாலே நம்மளுக்கு கரெக்டுன்னு வந்துருச்சு. அப்போ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டு. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாயிண்ட் நம்மளுக்கு வராது. இதுக்கு இன்னொரு ஹாஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு வராது. நம்மளுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ லைன்ஸ் இந்த சைடு நம்ம இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் கவர் பண்ணுற ரீஜன் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் greater than or equal to 0ன்னு இருக்குது. அப்போ நம்ம இது ஈக்குவல் டு எழுதணும்னா x is equal to 0. y எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு x என்னென்னு வருது 0ன்னு தான் வருது. அப்போ x and y பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது x பார்த்திங்கன்னா 1 போட்டாலும் 0 தான். அண்ட் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏன்னா x is equal to 0ன்னு தான் நம்மளுக்கு இருக்குது. x எல்லாமே y-ஓட என்ன வேல்யூ இருந்தாலுமே x-ஓட வேல்யூ நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 எடுத்தாலும் 0 மைனஸில் எடுத்தாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ பாயிண்ட் 0,1ங்கிற பாயிண்ட் 0,1ங்கிறது இங்கே வரும். அண்ட் 0,1ங்கிறது இங்கே வரும். அண்ட் 0,2 இந்த சைடு அண்ட் 0,3ங்கிறது இந்த சைடுன்னு வரும். அப்போ லைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லைன் வரும். x is equal to 0ன்னு போடும்போது நம்மளுக்கு இந்த சைடில் நம்மளுக்கு வருது. அப்போ ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் இந்த 2 இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு லைன் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதுக்கான சொல்யூஷன் ஒன்றா எந்த சைடாக இருக்கும், இது ஹாஃபாக இந்த சைடு ஹாஃபாக இருக்கும், இல்லைன்னா இந்த சைடு ஹாஃபாக இருக்கும். ரெண்டாக தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒன்றா இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு தான் ஆன்சராக இருக்கும். நம்ம இந்த சைடு இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
இந்த பாயிண்ட் வரல, ஒரு பாயிண்ட் இல்லைன்னா கூட அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் ஆன்சர்னு நம்மளுக்கு தெரியுமாச்சா. அப்போ இந்த சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் எடுத்து பார்க்கலாம். 1,1ன்னு. அப்போ பாயிண்ட் வந்து 1,1, எக்ஸும் இதுதான், ஒய்யும் இதுதான். எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 0ங்கிறத இன்இக்வாலிட்டி. அப்போ எக்ஸ் இருக்கிறது நம்ம ஒய் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும்னா ஒய் நம்மளுக்கு இல்லை, எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த வேல்யூ 1 போடும் போது 1 வந்து கிரேட்டர் than or equal to 0. ஆமாம், 0விட கிரேட்டர் தானே 1. அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு கரெக்டு. அதே இது நம்ம இந்த சைடு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா மைனஸ் தானே வரும். எக்ஸோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு, இந்த லைனுக்கு இந்த சைடுன்னு பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு மைனஸ் தான். அப்போ -1ன்னு போட்டால் விட -1 வந்து கிரேட்டர் than or equal to 0 நம்மளுக்கு கிடையாது. -1 விட 0 இதுதான் கிரேட்டராக வரும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து இந்த பாயிண்ட் 1,1 சைடு இருக்குது, 1,1ங்கிற பாயிண்ட் இருக்கிற சைடு தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து இந்த சைடு லைன் இருக்க மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த சைடுக்கான லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த சைடு டைரக்ஷனில் வருமா, எல்லாமே இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த இதுக்கான கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம். y வந்து கிரேட்டர் than or equal to 0. அப்போ இது நம்ம ஈக்குவல் டூவில் எழுதினோன்னா y is equal to 0ன்னு வரும். எக்ஸ் எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியுது, நம்மளுக்கு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ்னு வேணும் எடுத்தோன்னா x1னா நம்மளுக்கு y 0 தான், அண்ட் 2னாலும் நம்மளுக்கு y 0 தான். ஏன்னா y is equal to 0 இருக்குது. ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸ் வந்து என்ன இருந்தாலும் y வந்து நம்மளுக்கு 0 தான். அப்போ 3 0 அண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். மைனஸில் எடுத்தாலும் -1னாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ லைன் வந்து மைனஸில் எடுத்தாலுமே நம்மளுக்கு 0 தான் வரும்னு தெரியும். அப்போ -1னா நம்மளுக்கு 0. இப்போ பாயிண்ட் எப்படி எடுக்கணும், 0,1 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் -1,0ன்னு இருக்குது, அண்ட் 0,2ன்னு இருக்குது, அண்ட் 0,3 அண்ட் 4 எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடில் தான் இருக்கும். அப்போ லைன் நம்ம இதுக்கு மேலே, இந்த லைனுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே தான் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். y is equal to 0க்காக லைன் இது. இப்போ y வந்து கிரேட்டர் than or equal to 0 இருக்குது. இந்த லைனுக்கான சொல்யூஷன் ஒன்றா இந்த சைடு 2 பார்ட்ஸாக பிரியுதா. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ், இந்த சைடு ஒன்றாவும் இந்த சைடு ஒன்றாவும் பிரியுது. அப்போ ரெண்டு இதில் ஏதோ ஒரு சைடு தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த சைடு இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கிற பாயிண்ட் அப்வர்டில் எடுத்துக்கலாம். அப்போ அப்வர்டில் எடுத்தோன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இனி பாயிண்ட் 1,1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1,1ங்கிற பாயிண்ட் எடுத்தோன்னா எக்ஸ் இது y, நம்மளுக்கு y வந்து கிரேட்டர் than or equal to 0ன்னு இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, ஏன்னா y வந்து இங்கே 1 தானே இருக்குது. அப்போ 1 வந்து கிரேட்டர் than or equal to 0ங்கிறது நம்மளுக்கு கரெக்ட். ஏன்னா 0 விட கிரேட்டர் தான் 1. அப்போ நம்மளுக்கு இது கரெக்டுன்னு வரும். அப்போ இதுதான் நம்மளுக்கான இந்த சைடு, இந்த பாயிண்ட் 1,1 இருக்க பாயிண்ட் சைடு தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். நம்ம இந்த சைடு இருக்க பாயிண்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வராது. இப்போ 1,-1 இருக்கா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இனி பாயிண்ட் என்ன, 2,-1 இந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். பாயிண்ட் வந்து 1,-1ங்கிற பாயிண்ட் இது எக்ஸ், இது ஒய்ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 0. அப்போ ஒய்யோட வேல்யூ -1ன்னு தான் இருக்குது. அப்போ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிரேட்டர் than or equal to 0. இது நம்மளுக்கு ராங். ஏன்னா 0வோட லெஸ்ஸர் தான் பார்த்தீங்கன்னா -1, மைனஸ் எடுக்க எல்லாமே லெஸ்ஸராக தான் வரும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இதுதான் கரெக்ட். இந்த பாயிண்ட் இருக்க சைடு தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போ அந்த ஆன்சருக்கான லைன் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னா இந்த சைடில் அப்போட நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்டெல்லாம் கவர் பண்ணுற ரீஜன் பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்போட இந்த ஆரஞ்சு கலர் லைன் இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த 3 கொடுத்துருக்க 3 இன்இக்வாலிட்டி, இந்த இன்இக்வாலிட்டி, இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் இந்த இன்இக்வாலிட்டி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா அந்த எந்த சைடு சொல்யூஷன் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 3 இதுக்குமே காமனாக இருக்க ரீஜன் எதுவோ அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுக்கான பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடாக தான் நம்மளுக்கு சொல்யூஷனாக இருக்குது. இந்த இதுக்கு இந்த சைடு சொல்யூஷனாக இருக்குது, அண்ட் இந்த இதுக்கு இந்த சைடு சொல்யூஷனாக இருக்கா. அப்போ இது கவர் ஆகிற ரீஜியன் அண்ட் இது கவர் ஆகிற ரீஜியன் அண்ட் இதுவும் கவர் ஆகிற ரீஜியன்னா இந்த பார்ட்டாக தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இன்இக்வாலிட்டியுமே கவர் பண்ணுற ரீஜன்னா இந்த ரீஜியன் தான். அப்போ ரெக்வயர்ட் சொல்யூஷனும் நம்மளுக்கு இதுதான். அப்போ இந்த பார்ட்டுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதணும்னா the required, therefore the required solution is the region common to
இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்இக்வாலிட்டி இருந்துச்சு, அப்போ நம்ம ட்ரிப்பிள்னு எழுதணும். 3 இன்இக்வாலிட்டி காமனாக இருக்க ரீஜியன் தான் பார்த்தீங்கன்னா 3 இன்இக்வாலிட்டிக்கும் காமனாக இருக்க ரீஜியன் தான் ரெக்வயர்ட் சொல்யூஷனாக இருக்குது. அப்போ the required solution is the region common to triple the inequality. Triple the inequalities எழுதிக்கலாம். அப்போ இதுதான் ரெக்வயர்ட் சொல்யூஷன். இந்த 3 பார்ட்டுமே காமனாக இருக்கிறது இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.